வேண்டும். கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஏன் மனவளக்கலை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனியம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று அமைதியான ஒரு சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் மஞ்சுபால் பாலா அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். அருள்நிதி பேராசிரியர் மஞ்சுபால் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலன் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்கொண்டு வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் மஞ்சுபால் பாலா அம்மா அவர்களின் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் இந்நிகழ்வில் நம்ம இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று மனவளக்கலை ஏன் என்ற தலைப்புல தான் நம்ம சிந்திக்க இருக்கோம். இந்த உலக சமுதாய சூழ்நிலையில விரிந்த கண்ணோட்டத்தோட மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும், அதை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை நிலையும் துன்பங்களும் சிக்கல்களும் போன்றவை எல்லாம் குறைப்பதற்காக இதுக்காகவே திட்டமிட்டு தொடங்கப்பட்ட நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாக மனவளக்கலையுமே ஆகும். உடலை மட்டுமல்ல மனதையும் வளப்படுத்தும் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த மனவளக்கலையானது. கர்மயோகம் எனும் வாழ்க்கை நெறியை மக்களுக்கு எல்லாம் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோர் சீர்திருத்த திட்டமாகும். மற்றும் சிந்தனையை வளர்க்கவும், அறிவின் நுண்மை கூர்மை, உறுதி தெளிவு இதையெல்லாம் அளித்து அமைதியை உருவாக்கவும் வல்ல அகத்தவ முறைகளை இதுல இருக்குதுங்க. நாம என்ன செய்கிறோம், இதனால என்ன விளைவு ஏற்படுகிறது, உணர்ந்து நல்லதை தேர்ந்து செயல்படுத்தும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சிகளும் இருக்குது. நோய்களை போக்கிக் கொள்ளவும், நோய் வராமல் காக்கவும் ஏற்ற உடற்பயிற்சியும் உடலோம்பல் அறிவுக்கான பாடங்களும் உள்ளது. விளைவை அறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறையுணர்வை பெறவும், அறவழி வாழவும் ஏற்ற கர்மயோக நெறி நிற்கும் வாழ்க்கை முறை இதில் இருக்கிறது. பிறவி பயனாகிய அறிவை அறிய இறைநிலையோடு ஒன்றி கலந்து பேரின்ப வாழ்வை அனுபவிக்க ஏச அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்வு முறையும் இதிலே உள்ளது. தன் தகுதியை விலக்கிக் கொண்டு அதை வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமில்லாது தகமையை வளர்த்து கொள்ள உதவுகிறது. ஆக்க முறை வாழ்க்கை நெறி இருக்கிறது. பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னோம்னா, மனிதன் மனிதனாக வாழ ஒரு ஏற்ற ஒரு சாதனை வழியே இந்த மனவளக்கலையாகும். அப்படிப்பட்ட மனவளக்கலை தான் நாம எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இந்த மனவளக்கலைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்வை தேடிதான் வந்திருப்போம். சிலர் உடல் நலம் சரி,
வளப்படுத்தி கொள்ள, நோய்களை குணமாக்கி கொள்ளவும் சிலர், மனதை வளப்படுத்தி கொள்ளவும் சிலர், அறிவுல முழுமை பெற அடைவதற்கும் ஒரு சிலர், இப்படி ஒரு சிலர் ஏதோ அவங்க சொன்னாங்களே அங்கே போய் பார்ப்போம் இப்படின்னு ஒவ்வொருவரும் தேடலும் ஒரு தீர்வை தேடிதான் இருக்கும் இல்லைங்களா? அதற்காகவே நம்ம இதுக்குள்ள வந்திருப்போம். இப்போ இங்க வந்து மனவளக்கலைக்குள்ள வந்து ஒவ்வொருவரும் தீர்வை கண்டு நல்ல பல பலன்களை அடைந்து இருக்கோம். பிறருக்கும் கற்றும் கொடுக்கிறோம். அதிலேயும் ஒரு சிலர் எனக்கு நேரத்தில் மேல்தானே இருக்கிறாங்க. துன்பத்தை நோக்கிதான் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறாங்க. துன்பத்தை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தால் அது தொல்லையாக தானே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கிற போது காலத்தாலும் இடத்தாலும் எல்லா வல்ல இறைநிலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை, அனுபவ உரை, அனுபவ ஞானம் அப்படித்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டோம்னா எந்த துன்பத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்க போது இதுல இருந்து விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் விளங்கிவிடும். உண்மையிலே அனைத்தும் நன்மையாக தான் ஏற்படும் இல்லைங்களா? அப்படி பார்த்தோம்னா துன்பம் வரும்போது கவலைப்படுகிறோமே, துன்பம் வரக்கூடியது என்று எண்ணுவதால் தான் அந்த கவலையும் துன்பம் என்றால் மனதுக்கு ஒத்து போகாதது இல்லை. உடலில் நோய், கவலை இந்த இரண்டுமே என்றும் வைத்துக் கொள்வதால இந்த துன்பம் வருது இல்லையா? அப்ப இது எங்கே போகுதுங்க? மனிதனிடம் தானே வர வேண்டும். அப்ப இடம் கொடுக்கக்கூடிய மனிதனிடம் தானே வரும். என்னிடம் அந்த துன்பம் வந்தது என்றால் அதற்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்றுதானே பொருள். இப்போ அந்த இடத்தை நிரப்ப வேணும் தானே. நாம பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு முடியவும் போகிறோம். இப்ப இதுக்கு மத்தியில எவ்வளவுதான் இருந்த போதிலும் கூட ஜீரணத்துக்கூடிய அளவிற்கு மேல சாப்பிட போவதில்லை. உடல் தாங்கும் அளவுக்கு துணியை கூட உடுத்த முடியாது என்று நினைத்தால் ஆஹ் பார்த்தோம்னா நின்றால் கால் அளவு தாங்க, படுத்தால் உடல் அளவு. இதுக்கு மேல பூமியை அனுபவிக்க கூடியவர்களும் இல்லை. இந்த உண்மையை மனதில ஏற்றி கொண்டு அப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிறதோ அது நிறைவாகத்தானே இருக்கும். வாழ்க்கையை ஒட்டி பார்த்தோம்னா எல்லோருக்குமே நிறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் பார்த்தோம்னா எந்த இடத்துலயுமே யாருக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. குறைவு என்பது இல்லைங்க. இதையொட்டிய ஒரு கதையை நம்ம பார்ப்போம். ஒரு பாலைவனத்துல ஒரு பறவை ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றதை விட வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப அந்த இருக்கிற இருக்கிற இடம் எல்லாம் குடிக்க தண்ணி கூட இல்லாம அந்த பறவை என்ன இருக்குன்னா குடிக்க தண்ணி கூட இல்லாம சாப்பாடு கூட சாப்பிட ரொம்பவும் கவலைக்கிடமான நிலையில சிறகுகள்லாம் இழந்து உடல் மெலிஞ்சு ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கைன்னு நொந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த வழியை பார்த்தா ஒரு ஞானி ஒருவர் அந்த வழியாக வர்றாரு. அந்த பறவையை பார்க்கிறாரு, பார்த்துட்டு பரிதாபப்படுறாரு. கடவுளே, இந்த பறவை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பறவையும் ஞானியை பார்த்து கேக்குது, ஐயா எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க என்று. அப்ப அந்த ஞானி, நான் முக்காலம் உணர்ந்த உணர்ந்த என் குருவை நான் பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பறவைக்குள்ள ஒரு நம்பிக்கையை பிறக்குதுங்க. உடனே, ஐயா நீங்க போறீங்களே அவ்வளவு தூரம் என் நிலைமைய எடுத்து சொல்லுங்களேன், என் துன்பம் எப்படா தீரும் என்று சொல்லி தயவு செய்து கேட்டுட்டு வாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானியிடம் பறவை சொல்லுது. உடனே அந்த ஞானியும் கவலைப்படாது, நான் குரு கிட்ட கேட்டு வந்து சொல்லிடுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தன்னுடைய குருவை பார்த்து வழங்கிட்டு வழியில வழியில தான் பறவை பார்த்ததை பற்றி சொல்லி அந்த பறவைக்கு துன்பத்துக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் குருநாதா என்று சொல்லி கேட்கிறாரு. உடனே குரு சொல்றாரு, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் அந்த பறவையோட கர்மா வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு, அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு குரு. அப்ப உடனே இந்த ஞானிக்கும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்ப அடடா, ஏற்கனவே அந்த அந்த பறவை விஷயத்த போய் எப்படி நான் சொல்ல போறேன், அது ஏற்கனவே
கவலைக்கிடமான நிலையில இருக்கு, ஏற்கனவே நொந்து போயிருக்கு. இந்த குரு சொன்னதை போய் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குருவே திரும்ப கேக்குறாரு, குருவே திரும்ப ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பறவை ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அப்போ சாப்பிட கூட முடியாது அப்படின்ற வாழணும் அப்படி அந்த பறவை கொஞ்ச நாளாவது வாழணும்னு சொல்லி கேக்குறப்போ உடனே குருவும் சொல்றாரு, சரி நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன், அந்த மந்திரத்தை நம்பிக்கையோட பறவை கிட்ட போய் சொல்லு, அப்ப அதனோட நிலைமையும் கொஞ்சம் மாறலாம், நல்லாவும் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன மந்திரம்னா, அனைத்தும் நன்மைக்கே அனைத்துக்கும் நன்றி, இந்த மந்திரத்தை மட்டும் நீ தினமும் சொல்லு என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஞானியிடம் சந்தோஷத்தோட திரும்ப அந்த அவரு இந்த பறவையை பாக்குறாரு. என்ன, என் குரு உன்னோட நிலைமைக்கு ஒரு முடிவு சொல்லியிருக்காரு, நீ எப்பவுமே என்ன நடந்தாலும் சரி அனைத்திற்கும் நன்றி அனைத்துக்கும் நன்மை எப்படின்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லி உன் நிலைமையும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரும் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப அந்த பக்கமா வர்றாரு ஞானியும். சரி இந்த பக்கமா வந்துட்டோம், அந்த பறவை என்னதான் பண்ணுதுன்னு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறவையும் பார்க்க போறாரு. அப்ப அங்க போய் பார்த்தோம்னா அந்த பறவை பயங்கரமா செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கு. நல்ல இறகுகள்லாம் வளர்ந்துருச்சு. பக்கத்துல ஒரு குட்டி செடி ஒண்ணு வளர்ந்துருக்கு. அது கூடு கட்டி அழகா கூடு கட்டி இருக்குது. அது பக்கத்துலயே குட்டி நீரோட எல்லாம் பக்கத்துல ஓடிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பறவை. உடனே அந்த ஞானி பறவை கிட்ட கேக்குறாரு, என்ன ஆனது உனக்கு பரவியே, எப்படி நீங்க நல்லா நல்லா ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே அனைத்துக்கும் நன்றி அனைத்துக்கும் நன்மை, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் கீழே விழுந்தாலும் சரி, வெயில் என்ன வாட்டினாலும் சரி, சாப்பாடு கிடைக்கலனாலும் கூட சரி, அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே என சொல்லிட்டே வந்தேன் குருவே ஞானியே, எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையும் மகிழ்ச்சியா சொல்லுது அவர்கிட்ட. அப்ப இதை கேட்ட ஞானிக்கு பயங்கர ஆச்சரியம். நேரா என்ன செய்யறாரு, குரு கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இது எப்படி குருவே இது சாத்தியமாச்சு, நீங்க சொன்னீங்களே 7 ஜென்மத்துக்கு அந்த பறவைக்கு துன்பம் மட்டும்தான் அனுபவிக்க போகுதுன்னு, அப்ப அதுக்கு இன்பமே கிடைக்காது வாழவே முடியாதுன்னு சொன்னீங்களே குருவே அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஆனா எப்படி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஞானி. அப்ப அந்த குரு சொல்றாரு, இவ்வளவு நாளா அந்த பறவை தன்னோட வாழ்க்கைய சபிச்சுட்டே இருந்தது, எப்ப பார்த்தாலும் எதை செய்தாலும் அது சபிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருந்ததுனால என்னடா வாழ்க்கை ஏன்டா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருந்தது. ஆனா என்னைக்கு அது நேர்மறையா அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்ல ஆரம்பிச்சதோ, அதோட ஊழ்வினை எல்லாம் கரைய ஆரம்பிச்சிட்டது. அதனால்தான் அது நல்ல வாழ்க்கையும் அந்த பறவைக்கு கிடைச்சது என்று குருவும் சொல்றாரு. இதை பார்த்தோம்னா நிஜமாக அன்பர்களே, இப்படித்தான் ஒரு சிலர் வாழ்ற வாழ்க்கையை சபிச்சுட்டு வாழ்ந்தா இறைநிலையானது எல்லோருக்குமே நல்லது மட்டும்தானுங்க கொடுத்திருக்கு. நாம் தான் அதை பற்றி நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். இதை விடுத்து என்ன செய்யறோம், என்ன நடந்தாலும் நம்ம எல்லாமே நன்மைக்கு என்று நினைத்தோம்னா உறவுகளுக்கும் சண்டை வராது, நட்புகளோடு எப்பயுமே சண்டை வராது. நமக்கு ஏதோ நல்ல விஷயம் காத்துட்டு இருக்குன்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா அனைத்திற்கும் நன்றி நன்மைக்கு என்று மனதில் சுழல விட்டு கொண்டே இருக்கும்போது அந்த நேர்மறையான எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையை சிறக்க செய்யுங்க. வாழ்வை வாழ்வையே வாழ்க்கையே வாழ்வதற்குத்தானே நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ்வை எதிர்நோக்கும் சிறப்பாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே நண்பர்களே. இன்பமும் அமைதியும் மனதிற்குள் இருந்துதான் வர வேண்டும் என்பதை அறியாதோர் எங்கெல்லாம் அதை தேடி அலைந்து துன்புறுகிறார்கள் என்று மகரிஷி ஐயா சொல்றாங்க. ஒளி ஒன்றுதான், அதை ஆற்றிய செயல்களும் விலைகளும் பல பல. நமது எண்ணமே நாம ஆகிறோம். மனிதன் நேசிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும், கூடுமானவரை ஒருவரை ஒருவர் எப்போதும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் நேசம் வளரும், வெறுப்பு நீங்கும், நன்மை ஏற்படும். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல், இதை பின்பற்றினாலே அனைத்தும் நன்மைக்கே என்று விளங்கிவிடும் இல்லையா? இந்த மனவளக்கலை எனும் யோக பயிற்சிகள் எல்லாம் இவ்வளவு எளிதா கிடைச்சது என நம்ம ரொம்ப மகிழ்ச்சி கொள்றோம் இல்லைங்களா? அப்படி இல்லைங்க. நம்ம செய்த கர்ம பலன், நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் மட்டும்தான் இந்த மனவளக்கலை நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அதை நம்ம உணர்ந்திருப்போம் எல்லாருமே. நம்ம உயிருக்கான அந்த காயக்கல்ப பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி, தவங்கள்
இது எல்லாமே நம்ம மகிழ்ச்சி ஐயா நமக்கு மிகச் சிறப்பாக கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சிறப்புமிக்க பயிற்சி தெரியுமா இந்த காயகல்ப பயிற்சி, இந்த உடலை உறுதியாக்க கொண்ட பயிற்சி, நரம்பூக்க பயிற்சின்னா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. சித்தர்களின் யோக பயிற்சியிலே அற்புதமான பயிற்சி தாங்க இந்த காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கலியுகத்துல சாகா கலை. கலியுகம்னா என்னன்னா இந்த யுகம். இந்த யுகத்துல நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு சாகா கலை என்று சொல்லுவாங்க. சாகா கலைன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. சாகா கலை அடையக்கூடிய பயிற்சி தாங்க இந்த காயகல்ப பயிற்சி. அது மட்டும் இல்லைங்க, இந்த காயகல்ப பயிற்சியை யமனை விரட்டும் பயிற்சின்னு என்று சொல்லுவாங்க. அதனால்தான் சித்தர்கள் எல்லாம் யம விரட்டு பயிற்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலனையே கொல்லும் பயிற்சி காலம் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளை கொல்லும் இந்த காலனே கொள்கின்ற பயிற்சியை சித்தர்கள் எல்லாம் இத சொல்லுவாங்களாங்க. காலனே கொல்லும்னா என்ன அர்த்தம்னா, காலன் நம்ம கிட்ட வந்தாலும் கூட இவங்க கிட்ட விதியை மதியால் இந்த ஜீவன் இந்த காயம் என்ற காயகல்ப பயிற்சி மூலம் விதியை மதியால் வென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனியே திருப்பி போகக்கூடிய பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, மெய்ஞானத்திலையும் சரி, மனவளக்கலையிலையும் சரி, உச்சக்கட்ட பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. சித்து என்றால் உயிர், உயிரையே வளப்படுத்தும் பயிற்சி தானுங்க இந்த காயகல்ப பயிற்சி. இந்த பயிற்சியினால எத்தனை பேர் எவ்வளவு நன்மை அடைந்திருக்கிறாங்க. அதுவும் நம் கண்முன்னே பலருக்கு அந்த அதிசயம் நடந்திருக்கும் தானே. அட ஆமாங்க, பெண்களுக்கு மிகவும் இந்த காயகல்ப பயிற்சி வரப்பிரசாதம்னே சொல்லுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவதிப்படுறாங்க. அதனால இன்னைக்கு உள்ள உணவு முறைகள்னால, உடல் உழைப்பு இல்லாதனால அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது இல்லைங்களா. அப்ப அதெல்லாம் என்ன, அதனால என்ன ஆகுது, குழந்தை பெண்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் கூட கிடைக்க மாட்டேங்குது, தடையாகுது. அப்ப அவங்களும் இதை தொடர்ந்து செய்து வர்றப்ப அவர்களும் தாய்மை அடைந்து அப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம கண்முன்னே நடந்ததுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா. இப்படிதாங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பீகார்கார பொண்ணு, நாங்க டெல்லியில இருக்கோம், பக்கத்துல பீகார்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க 14 வருடங்களா அவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அப்ப அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, ஐயூவி ஐவிஎஃப் இப்படி எத்தனையோ ட்ரீட்மெண்ட் அவங்க பார்த்தும் அவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அப்பதான் நான் மன்றத்துல போய் சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஆன புதுசு. அப்ப அவங்கள கூட்டிட்டு போய் கணவன் மனைவிய 2 பேரும் இதுல காயகல்ப பயிற்சி எடுக்க வச்சு செய்ய வச்சோம். அப்ப கத்துக்கொண்டு கணவன் கூட தொடர்ந்து பண்ணல போல காய்கல்ப பயிற்சி. அப்ப அந்த பெண் நான் சொல்லிட்டே இருப்பேன், அந்த பொண்ணு ரொம்ப மனதளவுல உடல் அளவுல அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கா. அதனால அந்த பொண்ணுகிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நீ தொடர்ந்து பண்ண சுமன் அப்படின்னு. பொண்ணு பேர் சுமன். அப்போ அவங்க தொடர்ந்து அதை செய்து வர்றப்போ 4 மாதங்களே அவங்களுக்கு கருவுற்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க. அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அப்புறம் அந்த குழந்தைக்கு அன்மோல்ன்றன்னா அதிசயமானதுன்னு சொல்லுவாங்க. அன்மோன்ற பெயரை வச்சு அப்ப அந்த காட்சிய பெயர் வைக்கிறப்போ அந்த நிகழ்ச்சி அந்த பிள்ளை குழந்தை அந்த அவளோட மடியில பாக்குறப்போ எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதன் பின்னாலே இன்னொரு வருஷத்துல இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்ததுங்க. பாருங்களேன், எப்படிப்பட்ட பயிற்சி தாங்க இந்த காயகல்ப பயிற்சி. அப்போ இதே மாதிரி டெல்லியில தினமணி பேப்பர்ல ஒரு முறை ஒரு நியூஸ் வந்தது. குழந்தை பேருக்கு ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ அப்ப அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகான்னு சொல்லிட்டு சிசரியன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்தரா அவங்களுக்கு எல்லாம் சிசரியனுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு மனவளக்கலை கற்றவங்க தான். அப்போ திடீர்னு அந்த அம்மாக்கு ஞாபகம் வந்துட்டது. அப்போ 20 முறை அஸ்வினி முதிரை போட்டுட்டு அந்த அம்மா உடனே அந்த குழந்தைய பெற்றுட்டாங்களாம். அந்த குழந்தை சுகப்பிரசவத்திலையும் பெற்று நல்லபடியா பெற்று எடுத்தாங்களாம். அந்த செய்தி அந்த பேப்பர்ல, டெல்லியில் உள்ள பேப்பர்ல வந்தது, தினமணின்ற பேப்பர்ல. இதை எடுத்து என் மகளும் கருவுற்றுதான் இருக்கா. அவளுக்கு நான் அடிக்கடி இந்த நிகழ்வை அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பேன், அஸ்வினி முதிரை போட சொல்லி. அப்போ எங்கள் உறவினர்கள் கூட இப்படிதான் அந்த அஸ்வினி முதிரை மட்டும் போட்டு, அப்போ பிரசவ வலி கூட அவ்வளவு வலி இல்லாம எளிதாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. டாக்டரே சொல்லுவாங்களாம், அந்த
குழந்தை பெற்று வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணு தான் அந்த வழியே ரொம்ப கஷ்டப்படாம வழியே இல்லாம அந்த குழந்தைய பெற்ற பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே அவளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம். அப்ப அஸ்வினி முத்திரைக்கே இவ்வளவு வலிமை என்றால் இந்த காயகல்ப பயிற்சியை நம்ம தொடர்ந்து ப்ராப்பரா செய்து வந்தால் எவ்வளோ நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காயகல்ப பயிற்சி தாங்க நம்ம மகரிஷி நம்ம குருமகான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா உடற்பயிற்சி. அந்த காலத்துல எல்லாருக்குமே நல்லா வேலைகள்லாம், கடுமையான வேலைகள்லாம் செய்து கொண்டு நல்ல உணவு, உழைப்பு, நீர், காற்று இப்படி எல்லாம் நல்லா வாழ்ந்து வந்ததுனால அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அது போதுமானதா இருந்தது. வேலைகளும் ஒவ்வொருவருமே அந்த வேலைகளே அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியாவே இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த இது தேவையில்லை. ஆனா இப்போ நமக்கு எல்லாமே அப்படியாங்க இருக்குது. எல்லாமே மெஷினாலதான் நம்ம செய்துட்டு இருக்கோம். துணி துவைக்கிறதுல இருந்து, மிக்ஸி அரைக்கிறதுல இருந்து, கிரைண்டர் இப்படி எல்லாமே இதுலதான் போயிட்டு இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுது? அதனால நம்ம உடல் உழைப்பு கம்மி ஆயிருது இல்லைங்களா? அப்போ எல்லா வேலையுமே அதிலேயே செய்துட்டு இருக்கிறதுனால அதனால இந்த உடலுக்கு உழைப்பும் இல்லாம போயிடுச்சு. அது மட்டுமா, நம்ம சாப்பிடுற உணவு கூட ஆரோக்கியமானதா இல்லை இப்ப வர வர பார்த்தோம்னா. இதனாலேயே நம்மளோட உடல் இயக்கம், மனம் இயக்கமும் பாதிக்கப்படுது, சீர்கெடுது. அதனால வலி, நோய், மரணம் எல்லாம் வந்துடுது. அப்ப நம்ம உடல்ல ஈஸியா இதனால பல நோய்கள் வந்துடுது. நம்ம உடலில் ஏற்படுற நம் வலி ஏற்படும் போது, அந்த இரத்த ஓட்டம் தடைபடும் போது மற்ற 3 ஓட்டங்களும் தடைபட்டுருது. அப்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுன்னா அது நோயாவும் மாறுது. இந்த ஓட்டங்களை சரி செய்து கொள்ளவும் இந்த எளிய முறை உடற்பயிற்சி நமக்காக அளித்திருக்காங்க நம்ம நம்ம சுவாமிஜி. நம்ம உடலை ஆரோக்கியமாகவும், சுறுசுறுப்பாகவும், நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நம்ம ஒவ்வொருவருமே எத்தனை உறுப்புகள் நம்ம உறுப்புகள்லாம் ஒரு உறுப்புகள் டேமேஜ் ஆனதுன்னு அதை சரி செய்து கொள்ள எத்தனை லட்சங்கள், எத்தனை பல கோடி கொடுத்தாலும் கூட அந்தந்த உறுப்புகள் ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு தகுந்த நேரத்துல கிடைக்க முடியறது இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆன்மா இறந்து கூட போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் எளிமையாக பயிற்சியாக தான் நம்ம சுவாமிஜி இந்த பயிற்சிகளை வகுத்து கொடுத்திருக்காங்க நமக்கு. அனைத்து உறுப்புகளுக்கும் ஏற்ற பயிற்சி முறைகள் தினமும் நாம தொடர்ந்து செய்து வரும்போது நம்மிடம் இருக்கும் விலங்கின பதிவுகள் கூட சிறிது சிறிதா போயிடுதுங்க. எத்தனை வியாதிகளை இந்த பயிற்சிகள் குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்கள் வராமலும் நம்ம தடுத்துக் கொள்வதற்கான பயிற்சி தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. அடுத்ததா பார்த்தோம்னா மனதிற்கு தவப்பயிற்சி. பல பல பிறவி தொடராதான் இந்த பிறவி மனிதனாக வந்திருக்கும். இந்த பிறவியில மனிதன் மனம் எப்பொழுதுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தாங்க இருக்கு. நம்ம மனமானது எப்போதுமே தேவையில்லாத எண்ணங்களினால் மனதும் பழுதடைந்து அதை மீண்டும் மீண்டும் சுழல விட்டு என்னவாகுதுங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக்ன்ற ப்ராப்ளம், இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலயே அட்டாக்கு, அப்புறம் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றாங்க, 3 ஸ்டென்ட் 4 ஸ்டென்ட் இப்படி எல்லாம் வச்சுட்டு அவங்க எவ்வளவு அவதிக்குள்ளாக்குறாங்க பாத்தீங்களா? அந்த இதை நம்ம பாக்குறோம் கண் கூட. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மனதை அமைதிப்படுத்துறதாங்க. ஒருநிலைப்படுத்த தவ முறைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தவத்துல எண்ணங்களை ஆராய்ந்து எண்ணங்களினால சற்றே விலகி நின்று அந்த எண்ணங்களை பாருங்கள். அப்போ நிச்சயமாக நமக்குள் அகத்தில் இருக்கும் தெய்வமாகிய பேரறிவு அதற்கேற்ற சரியான தீர்வை கொடுக்கும். எவருடைய ஒரு சிற்பத்தின் அழகு கூட அதுல செதுக்கப்பட்டவற்றில் இல்லைங்க. தேவையில்லை என்று அங்கிருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அன்பை பற்றி சிந்திப்பது தியானம் அல்ல, அன்பை உணர்வதே தியானமாகும். இந்த தவமுறையினால் நம்மோட அருகுணத்தையும் சீரமைத்துக் கொள்ள சிறப்பாக வாழவும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. இந்த கதையோட நான் இந்த நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு சிறந்த வில் வீரன் ஒருவர் இருந்தாருங்க. அவர் என்ன செய்வாராம், கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலுமே ஜெயித்தாராம். இதனால கர்வமும் அவருக்கு தலைக்கேறிட்டதான். ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் முனிவர் வில்வித்தையில வல்லவர் என்று கேள்விப்பட்டதுமே அவரிடம் இவரு போறாரு. அப்போ அவரோட குடிசையில இருந்த பசுமாட்டின் நெற்றியை குறி வச்சு அம்பை செலுத்தினாராம் அந்த வில்வீரர். இது மாதிரி உங்களால செய்ய முடியுமா என்று கேலி சிரிப்போட நக்கலோட அவரு கேட்கிறாரு. அப்ப முனிவரோ எதுவுமே பேசாம அவரை அழைச்சு கொண்டு என்ன செய்யறாரு, மலை உச்சிக்கு சென்றாராம். உச்சியில ஒரு மரம் இருந்ததாம். அது மெல்லிய கிளை ஒன்ற பள்ளத்தாக்கை நோக்கி நீண்டுட்டு இருந்ததாம். அப்ப அந்த கிளையில ஏறி நின்ற முனிவர்
தூரத்து மலையை குறிவைத்து நோக்கி குறிவைத்து அந்த அம்பை செலுத்தினாராம். இறங்கி வந்த முனிவர் என்ன செய்யறாராம், நீயும் முயற்சி செய்து பாரு என்று சொல்றாராம். அப்ப அவன் என்ன செய்யறான், மரக்கிளையில ஏற முயற்சி செய்வான். குனிந்து கீழே பார்த்தானா, கீழே உடைஞ்சு கீழே விழுந்தா மரணம் நிச்சயம். தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசாம தலையை குனிஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவன் அப்போ குனிஞ்சிட்டாங்களாம். தோல்வியை கொண்டுட்டு அந்த குரு முன்னாடி குனிஞ்சிட்டாராம். அப்ப அந்த அவர் சொல்றாங்களா, மன அடுக்கும் கலையை கற்றவனே வெல்வான் என்று முனிவர் சொல்றாரு. அப்ப வேதாத்ரி மகரிஷி என்ற பெயரை கேட்டதுமே பலரும் மனதில் தோன்றுகிற முதல் விஷயம் மனவளக்கலை. அது என்ன மனவளக்கலை? ஏதோ மகரிஷி அதுக்கு சொல்றாங்க, மனம், இயற்கை, சமுதாயம் இந்த முக்கோணத்துக்குள் தான் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். இயற்கையை மாற்ற முடியாது. இயற்கையை ஒட்டிய விதிமுறைகளுக்கு ஏற்றபடி சமுதாயம் அமைந்துள்ளது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதை அடக்கி நம் விருப்பப்படி அதை நடத்தினால் எல்லா பேறுகளையும் லட்சியங்களையும் அடைய முடியும். இதற்கான பயிற்சியே யோகம். தவறு இழைப்பதும் மனம், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம். மனதை பழைய நிலையிலேயே வைத்துக் கொண்டு புதிய பாதையில் எப்படி போக முடியும்? மனதின் குறைகளை நீக்க வேண்டும். நல்வழியில் தீர்மானமாக நிற்கும் சுயபலத்தை மனதுக்கு ஊட்டியாக வேண்டும். வெளியில் இருந்து யாரோ வந்து அதை செய்ய போவதில்லை. மனமே மனதுக்கு சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது தெய்வத்திற்கு இணையாக மனிதன் ஆகிறான். இந்த அற்புதத்தையே மனவளக்கலையால் சாதிக்கிறோம் என்று மகரிஷி ஐயா நமக்கு சொல்றாங்க. அட்டாங்க யோகத்தை அறிவியலாய் போதித்து கிட்டாத ஞானத்தை கடையவனுக்கு தந்தருளி தட்டாத பரம்பொருளை தனது வாய் அறிவித்து எட்டாத செல்வத்தை எளியோனுக்கு அளித்த கருணையின் குருவே சரணம். இந்த குருமகான் தந்த நமக்கு மலமலக்கலையால் நாம் அனைவரும் நிலைத்திருப்பதே நாம் செய்த பாக்கியமே என்று இத்துடன் என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும், இன்று இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.